உங்க வீட்லயே கோழி அடை வச்சிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு நான் செஞ்ச தப்பா செஞ்சிடாதீங்க, இல்லைன்னா உங்க முட்டை இதே மாதிரிதான் வேஸ்டா போகும். நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் கோழி அடை வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுல என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருப்போம். இந்த கோழி எஞ்சு நின்றுட்டே இருந்துச்சு. நானும் என்னடா அதுன்னு எட்டி பார்த்தேன். கீழே ஃபுல்லா எறும்பா இருந்துச்சு. சரி கோழி கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முட்டையை பார்த்தாங்க. முட்டையை பார்த்த எனக்கு செம ஷாக். ஏன்னா இந்த முட்டை மேல ஃபுல்லா இந்த கோழி பாத்ரூம் போய் வச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்து இந்த கோழி மேலே எனக்கு அவ்வளவு டென்ஷன் ஆயிருச்சுங்க. இந்த கோழியை தூக்கி ஃபர்ஸ்ட் வெளியே போட்டுட்டு இந்த முட்டையை பார்த்தேன். மேல பாத்தீங்கன்னா ஒரு 3-4 முட்டையில ஃபுல்லா அழுக்கா இருந்துச்சு. சரி நாமளும் ஈர துணி வச்சு தொடச்சிடலான்ட்டு ஒவ்வொரு முட்டையை எடுத்து நான் தொடச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் 2 முட்டையை எடுக்கும் போது அழகா ஸ்மூத்தா முடிச்சிட்டாங்க. கடைசி 3வது முட்டையில ரொம்ப அழுக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழுத்தி தொடச்சிட்டேன். முட்டை பாத்தீங்கன்னா உடஞ்சி என் மேல ஃபுல்லா தெரிச்சிருச்சுங்க. சரி இந்த டெக்னிக் சரிப்பட்டு வராது, நம்ம ஒவ்வொரு முட்டையை எடுத்து தண்ணியில் நினைச்சு மேலாவ கழுவிடுவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முட்டையை எடுத்து கழுவிட்டு அந்த எறும்புக்கு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு எறும்பு சப்பீஸும் வாங்கிட்டு வந்து போட்டு விட்டேங்க. இந்த எறும்பு சப்பீஸ் போட்டா ஓரளவுக்கு இந்த பூச்சிங்கெல்லாம் வரது கண்ட்ரோல் ஆகும். நீங்களும் கோழி அடை வச்சிருக்கீங்கன்னா டெய்லி ஒரு டைம் எடுத்து கோழியை வெளியே விட்டு மூடிடுங்க. பாய் மக்களே.